வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா டெய்லி நம்ம லைஃப்ல அதிகமா யூஸ் பண்ற சென்டென்ஸ வந்து மேக் பண்ணி பேசுறது எப்படின்னு தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஓகே, இந்த வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. நான் இந்த துணிகளை துவைக்கட்டுமா? நம்ம வந்து வீட்டுல கேட்போம்ல, நான் இந்த ட்ரெஸ் வாஷ் பண்ணட்டுமா, அடுத்து இந்த பாத்திரத்தை கழுவட்டுமா, அடுத்து இந்த வீடை பெருக்கட்டுமா, இப்படி தானா முன் வந்து உதவுறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணி கொஸ்டின் கேட்போம்னா ஷால் யூஸ் பண்ணி கொஸ்டின் கேட்போம். ஓகே, இது வந்து தானா முன் வந்து உதவுறது. நான் இந்த துணிகளை துவைக்கட்டுமா அப்படின்னு தானா கேக்குறது. அப்போ தானா முன் வந்து உதவுறதுக்கு என்ன யூஸ் பண்ணி கொஸ்டின் கேட்போம்? ஷால் யூஸ் பண்ணி கொஸ்டின் கேட்கலாம். ஓகே, ஷால். அடுத்து என்ன வரணும்? சப்ஜெக்ட் வரணும். இல்ல சப்ஜெக்ட் இது, நான் இந்த துணிகளை துவைக்கட்டுமா. அப்போ அந்த செயலை யார் பண்றா? நான். ஒரு செயலை யார் பண்றாங்களோ அதுதான் சப்ஜெக்ட். ஓகே, அப்ப நான் தான் அந்த செயலை பண்றேன். அப்ப நான் தான் அல்ல சப்ஜெக்ட். நான் ஐ. அடுத்து என்ன வரணும்? வெர்ப் வரணும். இல்ல வெர்ப் எது? நான் இந்த துணிகளை துவைக்கட்டுமா. ஓகே, இல்ல என்ன செயல் நடக்கு? துவைக்கிற செயல் நடக்கு. ஒரு செயல், ஒரு சென்டென்ஸ்ல ஒரு செயல் நடக்குதுன்னா அந்த செயல் தான் என்னது? வெர்ப். ஓகே, இதுல என்ன செயல் நடக்கு? துவைக்கிற செயல் நடக்கு. அப்ப துவைக்கிறதா என்னது? வெர்ப். அப்ப துவைக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? வாஷ். ஓகே, அடுத்து என்ன? இந்த துணிகளை. அடுத்து ரிமைனிங் இருக்க வேர்ப்ஸ் என்ன? இந்த துணிகளை. அப்போ இந்த இடத்துல இந்த அப்படின்னா தீஸ் வரும். நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம். இது, இந்த, இதை அப்படின்னு சொல்லும் போது திஸ் யூஸ் பண்ணலாம், ஆனா தீஸ் யூஸ் பண்ணலாம். அது எப்போனா ஒன்னே ஒன்ன மென்ஷன் பண்ணி பேசும்போது. இப்போ ஒரே ஒரு மார்க்கர் என் கையில இருக்கு, அப்ப இதை நான் பேசும்போது திஸ் மார்க்கர் அப்படின்னு சொல்லலாம். இது ஒன்றுக்கு மேற்பட்ட மார்க்கர் இருந்தா அப்படின்னா அப்ப நம்மால என்ன சொல்லணும்? தீஸ் யூஸ் பண்ணணும். இதே போலதான் ஒரே ஒரு துணின்னு இருந்தா அல்ல திஸ் யூஸ் பண்ணணும். இது ஒன்றுக்கு மேற்பட்டதை நம்ம சொல்றோம் அப்படின்னா அந்த இடத்துல தீஸ் யூஸ் பண்ணணும். ஓகே, அப்போ இது, இதை, இந்த இடத்துல ஒரே ஒரு பொருளை மென்ஷன் பண்ணி சொல்றோம் அப்படின்னா அந்த இடத்துல திஸ் யூஸ் பண்ணணும். ஒன்றுக்கு மேற்பட்டதை நம்ம சொல்லும் போது தீஸ் யூஸ் பண்ணணும். அப்போ தீஸ் கிளாத்ஸ். ஓகே, shall I wash these clothes? ஓகே, அடுத்து பாருங்க. உங்களுக்கு என்ன எப்படி தெரியும்? இப்போ யாராவது சடனா வந்து நம்ம கிட்ட பேசுறாங்க, பேசும்போது நமக்கான அவங்கள தெரியல, ஆனா அவங்களுக்கு நம்மள தெரிஞ்சிருக்கு. அப்ப நம்ம கேட்போம்ல, உங்களுக்கு என்ன எப்படி தெரியும் அப்படின்னு கேட்போமா? அது எப்படி கேட்கலாம்? ஃபர்ஸ்ட் பாருங்க, உங்களுக்கு என்னை எப்படி தெரியும். அப்ப அந்த எப்படி WH கொஸ்டின் வந்திருக்கா, அப்ப அதுதானே ஃபர்ஸ்ட் எழுதணும். WH கொஸ்டின் வந்துச்சுன்னா அதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் எடுக்கணும். how. ஓகே, how. அடுத்து என்ன வரணும்? உங்களுக்கு என்னை எப்படி தெரியும். இப்படி அந்த தெரியும் அப்படின்னா என்னது? நோ, வாண்ட், லைக் இந்த வெர்ப் எல்லாம் வந்துச்சுன்னா நம்ம இந்த do, does யூஸ் பண்ணி கொஸ்டின் கேட்கலாம். ஓகே, அப்போ WH கொஸ்டின் வந்ததால அத ஃபர்ஸ்ட் எழுதுறோம். அடுத்து வந்து do இல்லனா does யூஸ் பண்ணலாம். ஆனா இல்ல do வருமா does வருமா? அதுக்கு சப்ஜெக்ட பார்க்கணும். அந்த சப்ஜெக்ட் என்ன? உங்களுக்கு அப்படின்னு வந்திருக்கு. ஓகே, உங்களுக்கு அப்படின்னா உங்களுக்கு, உனக்கு, நீ, நீங்கள் இப்படி எல்லாம் சொல்லும் போது சப்ஜெக்ட் என்னன்னா யூ. சப்ஜெக்ட் என்ன? யூ. இந்த யூ வந்திருக்கு. யூ வந்தனால இங்க என்ன வரணும்? do தான் வரும். யூ வந்துச்சுன்னா do தான் வரும். சப்ஜெக்ட் I, you, we, they, plural noun வரும்போது இங்க do வரும். சப்ஜெக்ட் he, she, it, singular noun வரும்போது இங்க does வரும். ஓகே, அப்போ how do you. அடுத்து என்ன? verb. இல்ல verb எது? உங்களுக்கு என்ன எப்படி தெரியும், இதுதான். அப்போ தெரியும் அப்படின்னா no. ஓகே, அடுத்து என்ன வரணும்? என்னை. ரிமைனிங் இருக்க வேர்ட் என்னை அப்படின்னா me. ஓகே, அப்போ how do you know me? உங்களுக்கு என்ன எப்படி தெரியும், இல்ல என்ன உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்கலாம். ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. அவர் வீட்ல இருக்காரா அப்படின்னு கேக்குறது. நம்ம இப்போ கேட்போம்ல, பக்கத்து வீட்ல உள்ள ஆண்டி வந்து கேட்பாங்க, உங்க அம்மா வீட்ல இருக்காங்களா அப்படின்னு கேட்பாங்க.
அதே இது நமக்கு அப்பாவுக்கு தெரிஞ்சவங்க அப்படின்னா உங்க அப்பா வீட்டுல இருக்காங்களா அப்படின்னு கேட்பாங்க. அடுத்து நம்ம வீட்டுல அண்ணன் தம்பி அப்படி யாராவது இருந்தாங்கன்னா உன் அண்ணன் இருக்கானா உன் தம்பி இருக்கானா அப்படின்னு கேட்பாங்களா? அது எப்படி கேட்கலாம்? இப்போ அவர் வீட்டுல இருக்காரா அப்படின்னு கேக்குறது. இப்படி கேட்கும் போது எந்த மெயின் வர்க்குமே அதுல வரல. ஓகே, அங்க என்ன எந்த செயலுமே நடக்கல. அவர் வீட்டுல இருக்காரா இல்ல உங்க அம்மா வீட்டுல இருக்காங்களா அப்பா வீட்டுல இருக்காங்களா இப்படி கேக்குறது என்னது? ஒரு நவுனை பற்றி தான் நம்ம கொஸ்டின் கேக்குறோம். ஓகே, அதுல எந்த மெயின் வர்க்குமே வரல. ஒரு நவுன். ஓகே, நவுன்னா என்ன? எதுக்கெல்லாம் பெயர் இருக்கோ அது எல்லாமே நவுன். ஓகே, அப்போ ஒரு நவுனை பற்றி நம்ம கொஸ்டின் கேக்குறோம் அப்படின்னா அந்த இடத்துல பி வர்ப் யூஸ் பண்ணி கொஸ்டின் கேட்கலாம். பி வர்ப்னா am, is, are, was, were, will be. ஓகே, இல்ல am, is, are இந்த மூணுமே என்னது? பிரசன்ட்ல கொஸ்டின் கேக்குறது. was, were வந்து பாஸ்ட் பத்தி கொஸ்டின் கேக்குறது. இல்ல இருக்கிறாரா அப்படின்னு பிரசன்ட்ல தான் நான் கேக்குறேன். இது இருந்தாரா அப்படின்னு சொன்னா அது பாஸ்ட். ஓகே, அப்ப இருக்கிறாரா அப்படின்னு கேக்குறது அது என்னது? பிரசன்ட். அப்ப இதுல என்ன யூஸ் பண்ணணும்? am, is, are இந்த மூணுல ஒண்ணு. அப்ப am அப்படின்னா தன்னை பற்றி கேட்கும் போது, அடுத்து isனா ஒரே ஒரு ஆளை மென்ஷன் பண்ணும்போது சரி, அடுத்து he, she, it இதை யூஸ் பண்ணும்போது நம்ம is தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே, அதை தவிர்த்து இந்த are வந்து you, we, they plural noun வரும்போது நம்ம are யூஸ் பண்ணி கொஸ்டின் கேட்போம். ஓகே, அப்போ அவர் அப்படின்னு வந்திருக்கு. சப்ஜெக்ட் என்ன? அவர். அவர்னா என்னது? he. அவர்னா என்னது? he. he வந்திருக்கனால இங்க என்ன யூஸ் பண்ணணும்? is யூஸ் பண்ணணும். is யூஸ் பண்ணி தான் கொஸ்டின் கேட்போம். ஓகே, அப்போ is, he. அடுத்து என்ன? வீட்டுல இருக்காரு, அந்த வீட்டில் அப்படின்னு சொல்றோம். இப்படி ஒரு ஸ்பெசிபிக் இடத்தை வந்து மென்ஷன் பண்ணி பேசுறோம் அப்படின்னா, இப்போ வீட்டுல இருக்க, ஹாஸ்பிட்டல்ல இருக்க, பஸ் ஸ்டாண்ட்ல இருக்க இப்படி எல்லாம் சொல்லுவோம்ல. ஒரு ஸ்பெசிபிக் இடத்தை மென்ஷன் பண்ணி பேசுறோம் அப்படின்னா அந்த இடத்துல at யூஸ் பண்ணணும். at home. ஓகே, is he at home? அவர் வீட்டுல இருக்காரா? இல்ல நமக்கு வயசுல சின்னவன் அப்படின்னு சொன்னா அவன் சொல்லலாம். இந்த அவன், அவர் அப்படின்னாலும் he தான் வரும். ஓகே, அடுத்து என்ன? உங்க அம்மா வீட்டுல இருக்காங்களா அப்படின்னு கேட்கறதுக்கு is your mother. ஓகே, is your mother. mother. அடுத்து at home. ஓகே, is your mother at home. அது இது உங்க அப்பா வீட்டுல இருக்காங்களானா is your father at home. ஓகே, இப்படி கேட்கலாம் நீங்க. அடுத்து நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. உனக்கு காஃபி வேணுமா? நம்ம கிட்ட கேட்பாங்கல்ல, உனக்கு காஃபி வேணுமா அப்படி உனக்கு ஒரு பொருள் வேணுமா அப்படின்னு கேக்குறதுக்கு நம்ம do இல்லனா does யூஸ் பண்ணி கொஸ்டின் கேட்கலாம். ஓகே, அப்போ உனக்கு காஃபி வேணுமா அப்படின்னு கேக்குறதுக்கு என்ன எப்படி கேட்கணும்? do or does ஆ? இல்ல பாருங்க, சப்ஜெக்ட் ஃபர்ஸ்ட் பார்க்கணும். சப்ஜெக்ட் உனக்கு, இந்த உனக்கு, உங்களுக்கு, நீ, நீங்கள் அப்படின்னு வந்துச்சுன்னா அதுல என்ன? you. இந்த you சப்ஜெக்ட் வந்துச்சுன்னா அதுல do தான் யூஸ் பண்ணணும். ஓகே, do. do you. அடுத்து என்ன? verb. உனக்கு காஃபி வேணுமா? அந்த வேணுமா அப்படின்னா want. ஓகே, do you want? அடுத்து coffee. அல்ல some coffee அப்படின்னு சொல்லலாம். ஓகே, do you want some coffee? உங்களுக்கு காஃபி வேணுமா இல்ல உங்களுக்கு கொஞ்சம் காஃபி வேணுமா அப்படின்னு கேட்கலாம். ஓகே, இது ஒருத்தங்க கிட்ட நம்ம பணிவா பொலைட்டா நம்ம கேட்கணும். அத பணிவா, அதாவது நம்ம பணிவா கேட்போம்ல, நீங்க காஃபி குடிக்க விரும்புறீங்களா, நீங்க காஃபி குடிக்க ஆசைப்படுறீங்களா அப்படின்னு நம்ம வந்து பொலைட்டா கேட்கும் போது எப்படி கேட்போம்னா would you like யூஸ் பண்ணி கேட்கலாம். ஓகே, பொலைட்டா நம்ம ஒருத்தங்க கிட்ட கேட்கணும் அப்படின்னா பணிவா. ஓகே, பணிவா நம்ம கேட்கணும் அப்படின்னா எப்படி யூஸ் பண்ணலாம்? would you like. இந்த do you want அதுக்கு பதிலா would you like. would you like. அடுத்து இந்த some coffee அத அப்படியே எழுதலாம். ஓகே, ஓகே, would you like some coffee. இது வந்து பொலைட்டா ஒருத்தங்க கிட்ட கேட்கணும், பணிவா கேட்கணும் அப்படின்னா இது யூஸ் பண்ணலாம். இல்ல சாதாரணமா நம்ம கேட்கும்போது do you want some coffee. ஓகே, அடுத்து
எனக்கு காஃபி வேணும் நம்ம கேட்போம்ல, எனக்கு காஃபி வேணும் அப்படின்னு நம்ம வீட்ல எல்லாம் கேட்போம்ல, எனக்கு இப்ப காஃபி வேணும் அப்படின்னு தான் கேட்போம்ல. அப்ப எனக்கு காஃபி வேணும் அப்படின்னு கேக்குறதுக்கு எப்படி கேட்போம்? ஃபர்ஸ்ட் என்ன? சப்ஜெக்ட் எனக்கு அப்படின்னா ஐ. ஓகே, அடுத்து என்ன? காஃபி வேணும். வெர்ப் என்ன? வேணும், வேண்டும். இந்த வேண்டும் வேணும், எனக்கு ஒரு பொருள் வேணும், எனக்கு ஒரு பொருள் வேண்டும் அப்படின்னா want யூஸ் பண்ணும். want. ஓகே, I want. அடுத்து காஃபி, இதுக்கு some காஃபின்னு போடலாம். ஓகே, I want some coffee. இது நம்ம ஒருத்தங்க கிட்ட பணிவா, அதாவது பொலைட்டா நம்ம கேட்கும் போது எனக்கு ஒரு கப் காஃபி வேணும்னு கேட்போம், இல்ல எனக்கு காஃபி வேணும் அப்படின்னு கேட்போம் தானே. நான் காஃபி குடிக்க ஆசைப்படுறேன், நான் காஃபி குடிக்க விரும்புறேன் அப்படின்னு கேட்போம். அப்போ அந்த ஆசைப்படுறேன், விரும்புறேன், எனக்கு ஒரு கப் காஃபி வேணும், அந்த பொலைட்டா நம்ம கேட்கும் போது எப்படி கேட்கலாம்னா I would like. Okay, I would like some coffee. இது வந்து I want some coffee வந்து சாதாரணமா நம்ம கேக்குறது, எனக்கு காஃபி வேணும் அப்படின்னு. இதே இது நம்ம பொலைட்டா, அதாவது பணிவா நம்ம கேட்கும் போது, ஓகே, ஒருத்தங்க கிட்ட எனக்கு காஃபி வேணும் அப்படின்னு பொலைட்டா பணிவா கேக்குறது, நான் காஃபி குடிக்க விரும்புறேன், நான் காஃபி குடிக்க ஆசைப்படுறேன், எனக்கு காஃபி வேணும் அப்படின்னு நம்ம பொலைட்டா கேட்கும் போது I would like some coffee. ஓகே, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.